ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஏர்ன் பண்ணலான்னு. ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அடுத்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரீச் எல்லாம் போயிடும். சரிங்களா? ஏன்னா அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. என்ன மாதிரி டைட்டில் கொடுக்கணும், அப்புறம் என்ன மாதிரி ஹேஷ்டேக்ஸாக இருக்கட்டும், என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணணும், டைட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய மிஸ்டேக் வந்து பண்ணிடுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சேனல் வந்து க்ரோத் ஆகாமல் போயிடும். நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். சரிங்களா? என்னோடய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மெத்தடை வந்து உங்களால் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோஸ்க்கு வந்து அதை அப்ளை பண்ணி அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியூஸாக இருக்கட்டும், நிறையா சப்ஸ்கிரைபாக இருக்கட்டும், நல்லாவே ரீச் ஆகும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஸ்பான்சர் வந்து பார்த்திங்கன்னா எஜுகோர்ஸ் தான். சரிங்களா? நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எஜுகோர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க கொடுக்குற எக்ஸ்போர்ட் லெவல் ஆன்லைன் கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாகவே இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக லேர்ன் பண்ணலாம். அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனி டைம் எனிவேர் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் இதில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். எந்த டைமில் வேணாலும் நீங்கள் வந்து இதில் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்திங்கன்னா விட்டைக்கு தான். சரிங்களா? நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு விட்டைக்குன்னு சர்ச் பண்ணிங்கனாலே வரும். அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணோன்னே அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா கண்டினியூ வித் கூகுள். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்கல்ல. சரிங்களா? சேம் அதே மெயில் ஐடி தான். அதோட நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கிறணும். சரிங்களா? அப்போனா தான் நீங்கள் இங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அந்த சேஞ்சஸ் வந்து அங்கேயும் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இப்போது நான் வந்து லாகின் வித் கூகுள்ன்ற கொடுக்குறேன். சரிங்களா? கொடுத்த உடனே இப்போ இந்த மாதிரி மெயில் ஐடி எல்லாம் வந்துடும். சரிங்களா? இதில் வந்து உங்களோட சேனலுக்குன்னு நீங்கள் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்களா, அந்த அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணணும். சரிங்களா? அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் வந்து வீடியோ வந்து அப்லோடு பண்ணியிருக்கேன். சரிங்களா? ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட்டிலுக்கு வந்து ஸ்கோர் கொடுத்துருக்கு, அப்புறம் தம்ப்நெயிலுக்கு வந்து ஸ்கோர் கொடுத்துருக்குது. சரிங்களா? ஆனால் அதே மாதிரி எல்லா வீடியோக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா இதை வந்து நம்ம பூஸ்ட், அதாவது ஸ்கோர் வித் பூஸ்ட்ன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ண வேணாம். ஆனால் இது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்கிற முடியும். சரிங்களா? இப்போது இந்த இருக்கா, இப்போது வந்து பார்த்திங்கன்னா டைட்டில், இதுக்கு தேவையான டைட்டில் வந்து அதுவே நிறையா சஜஷன் பண்ணணும். அதில் நீங்கள் ஏதாவது டைட்டில் வேணாலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது வேணால் நீங்கள் ரீஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைட்டில் வந்து நமக்கு வந்து சர்ச் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அந்த மாதிரி தான் இது எல்லாமே டைட்டில் தான். சரிங்களா? அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஃபீட்பேக் அதுவே கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு டைட்டில் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக் மார்க்லாம் சொல்லிட்டு ஆப்ஷன் காட்டுது பார்த்திங்களா? இப்போ நீங்கள் கொடுத்த டைட்டிலில் வந்து இவ்வளோ இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை காட்டுது. சரிங்களா? அதாவது எமோஷ்னலாக ட்ரிகர் பண்ணுற மாதிரி, காமன் ஃபார்மேட்ஸ், இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளோட டைட்டில் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்குது. சரிங்களா? அது வந்து ஒரு ஃபீட்பேக் மணிக்கு கொடுக்குது. இப்போ நீங்கள் ஒரு டைட்டில் கொடுத்துருக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து ஃபீட்பேக்கு கொடுத்துருக்குது. சரிங்களா?
கீழே வந்து ஒரு 2 ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். அது வந்து என்னென்னா, இது மட்டும் நம்ம இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதை நீங்கள் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி காட்டும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில். இங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே அது வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணி இங்கே என்ன டைட்டில் வேணாலும் இங்கே கொடுத்துக்கலாம். அதேமாதிரி தம்ப்நெயிலுமே அப்படி தான். இப்போது தம்ப்நெயில் வந்து நீங்கள் ஒரு தம்ப்நெயில் வந்து உங்களோட வீடியோக்கு வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு வந்து அது ஒரு ஃபீட்பேக் மணிக்கு காமிக்குது பாருங்கள். இப்போ நான் ஒரு தம்ப்நெயில் கொடுத்துருக்கேன். அந்த தம்ப்நெயிலுக்கு வந்து எத்தனை டிக் மார்க் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே தெரிஞ்சுக்கிற முடியும். நீங்கள் வந்து ப்ராப்பரான தம்ப்நெயில் கொடுத்துருக்கிறீங்களான்றதை நீங்கள் இந்த ஃபீட்பேக் வச்சு ஈஸியாகவே தெரிஞ்சுக்கிற முடியும். அட்லீஸ்ட் வந்து இத்தனை க்ரீன் டிக் வர்ற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் கொடுத்த தம்ப்நெயில் வந்து பார்த்திங்கன்னா ChatGPT தான் நான் வந்து தம்ப்நெயில் வந்து எடிட் பண்ணேன். சரிங்களா? அதோட வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ஐகார்ட்லேயும் சரி வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ChatGPT மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தம்ப்நெயில் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா. சரிங்களா? இப்போது நம்ம ஒரு அப்லோட் பண்ண தம்ப்நெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிக் மார்க் வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம ஒரு ப்ராப்பரான தம்ப்நெயில் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து இங்கே ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் தான். சரிங்களா? டீட்டெயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் உங்களோட டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து சேஞ்ச் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேக்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். அதில் நீங்கள் வந்து ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். சரிங்களா? இதில் வந்து 500 டேக்ஸ் தான் வந்து கொடுக்க முடியும். ஸோ இப்போது இவ்வளோ டேக்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த டேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் ஜென்ரேட் பண்ணி தான் கொடுத்தேன். அதோட ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் கட்டுது பாருங்கள். இப்போ நான் கொடுத்த டேக்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 20 CO சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்குது. சரிங்களா? இதில் இந்த கீழே கொடுத்துருக்கு வருங்க. இதில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கட்டு தான் இந்த மாதிரி தான் ரெக்கமெண்ட் பண்ணோம். சரிங்களா? இதுலேருந்து அதிலே ஸ்கோரும் காட்டும். சரிங்களா? இதை நீங்கள் கொடுக்கும்போது சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் மணிக்கு காட்டுது பாருங்கள். அந்த மாதிரி ஸ்கோர் காட்டும். சரிங்களா? இப்போ அந்த ஸ்கோரை கிளிக் பண்ணுற பாருங்கள். இப்போது இங்கே காட்டுது பார்த்திங்களா, CO சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன். இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களோட வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்றது வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூடியூப்ன்றது நம்மளை இது பண்ணும். சரிங்களா? இப்போது நான் கொடுத்துருக்க டைட்டிலாக இருக்கட்டும், கீவேர்ட்ஸாக இருக்கட்டும், அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்கோருன்னு சொல்லிட்டு காட்டுது. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய ஆப்டிமேஷன் வந்து உங்களோட வீடியோக்கு வந்து உங்களால் வந்து ஈஸியாகவே பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இப்போது CO வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்கும். எவ்வளோ ஸ்கோரு நீங்கள் டேக் கவுண்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க, டேக் வேல்யூம், கீவேர்ட்ஸ் இன் டைட்டில், நீங்கள் உங்களோட டைட்டில் வந்து எத்தனை கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்கீங்கன்றதுண்டான ஸ்கோர் வந்து அதுவே கொடுக்கும். கீவேர்ட்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா இது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? அதை வந்து ஈஸியாகவே நீங்கள் இது பண்ணிக்கிற முடியும். அப்புறம் செக்லிஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேக் டைட்டில் வந்து லென்த் வந்து பார்த்திங்கன்னா 60க்குள்ளே தான் இருக்கணும் சொல்லுது. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இதில் எல்லாத்துலேயும் க்ரீன் டிக் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிக் மார்க் வருதுன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இது எல்லாமே நான் அப்லோட் பண்ண வீடியோ தான். சரிங்களா? அப்புறம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு டெய்லி டாஸ்க்கு வரும். சரிங்களா? அதை வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணி இன்னும் உங்களோட சேனலை வந்து நல்லாவே க்ரோத் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? இப்போது இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கப் மாணிக்கு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் எவ்வளோ வியூஸ் போயிருக்கிறீங்க, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நல்லாவே ரீச் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து இப்போ தான்
ஒரு சேனல் வந்து புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இதை யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல வியூஸ் கிடச்சிருக்குது. சரிங்களா, நல்லா பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஜூனில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா அதோடய வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்றதை நீங்களே பார்க்கலாம். சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறையா டைட்டிலாக இருக்கட்டும், கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து ஈஸியாகவே எடுத்துக்கலாம். சரிங்களா, இங்கே வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். சரிங்களா, இங்கே வந்து நீங்கள் என்ன சர்ச் பண்ணாலும் அது வந்து வரும். அதுக்கு வந்து ஸ்கோரே காட்டும். சரிங்களா, இப்போது ஹவ் டு ஸ்டார்ட் யூடியூப் சேனல். இப்போது ஹவ் டு ஸ்டார்ட் யூடியூப் சேனல்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணியிருக்கேன். சர்ச் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 73. சரிங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கோர் மணிக்கு காமிக்குது. இதில் ஹவ் டு ஸ்டார்ட் யூடியூப் சேனல்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குது பாருங்கள். சர்ச் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி தான் இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இதுக்கு ரிலேட்டடாக கீவேர்ட்ஸ் வந்து அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே கீவேர்ட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி தான் இதை நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேனலுக்கு வந்து நல்லாவே க்ரோத் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ப்ராப்பராக நீங்கள் அதை கற்றுக்கிட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐடியாஸ் கொடுக்கும். அதாவது எப்படின்னா, இப்போது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, டெய்லி ஐடியாஸ் வந்து இதுவே வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் இல்லை அப்படின்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, என்ஹான்ஸ் யுவர் ஃபோட்டோஸ் வித் ஹவ் டு ஹைட் இன் தமிழ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கைட் டு டிஃப்ரெண்ட்ஸ் கீபோர்ட் டைப்ஸ் அண்ட் யூஸ் இன் தமிழ் இந்த மாதிரி கொடுத்துருக்குது. சரிங்களா, இது வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த மணி இதில் வந்து நிறையாவே இந்த உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து எடுத்தது தான். இந்த மாதிரி தான். சரிங்களா, இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து இது விட்டைக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றது வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலை வந்து ஹவ் டு ஸ்டார்ட் யூடியூப் சேனல்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐகார்ட்லேயும் சரி என்னோடய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து கற்றுட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் வந்து மானிட்டேஷன் ஆகி நல்லா ஒரு ரீச் ஆகி நல்லா ஒரு ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணால் நல்லது தான். சரிங்களா, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். We'll be right back.